ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 23 இன்னைய தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வம் சேரும். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும். ஆனால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. அதாவது 22ஆம் தேதி மாலை 7:14 மணிக்கெல்லாம் பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது. அந்த பௌர்ணமி திதி மே 23ஆம் தேதி மாலை 7:48 வரைக்கும் இருக்கு. விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரிச்ச ஒரு நட்சத்திரம், குரு பகவானுக்கு உகந்த நட்சத்திரம், ஞானத்திற்குரிய நட்சத்திரம். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தப்ப பௌர்ணமி பிறந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு பௌர்ணமியை நம்ம தவற விடவே கூடாது. அது கூட இந்த பௌர்ணமி இன்னைய தினம் வியாழக்கிழமை, அதுவும் குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பாவங்கள் உங்களோட்டு விலகணும், செல்வம் சேரணும், தடையில்லாத பணவரவு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமா இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்னு இல்லாம இன்னைய தினம் நீங்க யாரை வேணாலும் வழிபடலாம். அம்பாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த கடவுளை நீங்க வழிபடணும்னு தோணுதோ அந்த கடவுளை தாராளமா வழிபடுங்க. கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பொழுதும் போல உங்க வீட்டில் பௌர்ணமி பூஜை பண்ணுங்க. அம்பாள் போட்டோக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். அது கூட இந்த ஒரு பொருள் உங்க கையில இருந்தா போதும், உங்களோட தரித்திரம் நீங்கி செல்வம் சேரும். அது என்ன பொருள் அப்படின்னா தர்பை புல். இந்த தர்பை புல் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த தர்பை புல்லுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறையான சக்திகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த தர்பை புல்லுக்கு இருக்கு. தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாவலர் மாதிரி. கோவில்களில் யாகசாலையில ஹோமம் நடக்கும் போது அந்த யாகசாலையை சுத்தி தர்பை புல்லை வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் தர்பை புல்லை தாண்டி எந்த விதமான சக்தியும் கெடுதல் சக்தியும் உள்ள வந்துடாது அப்படிங்கிறதுக்கு தான். அப்பேற்பட்ட தர்பை புல்லை நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து பௌர்ணமி தினத்தன்னைக்கு உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நிலாவை பார்த்து இது வரைக்கும் நான் அதை பாவம் செஞ்சுதான் அந்த பாவங்களை விலக்கி ஓடணும், எங்க வீட்டில் செல்வம் சேரும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தர்பை புல்லை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சிடுங்க. பௌர்ணமி இரவு முழுக்க அந்த தர்பை புல் உங்க வீட்டோட பூஜை அறையில இருக்கலாம். பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த தர்பை புல்லை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி, இப்ப குடும்பத்துல ஒரு 4-5 பேர் இருக்கீங்கன்னா 4-5 பேர் குளிக்கிற தண்ணியில சும்மா ஒரு 2 தர்பை புல்லை கட் பண்ணி போட்டீங்கல்ல, அதை அந்த தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் நீங்க தலைக்கு குளிக்கணும். அப்படி செய்யறது மூலயமா உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம், பீடை இதெல்லாம் விலகி ஓடும். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும், பணவரவு ஏற்படும். பணவரவுக்கு தடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். இந்த ஒரு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.